செய்யறதுக்காக மட்டனை வாங்கிட்டு வந்து கழுவிட்டு அப்படியே போட்டு செய்கிறோம். இது வேகலாம் வச்சு செய்யக்கூடாது. இப்படி செஞ்சிங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கறியில் அந்த மசாலாலாம் நல்லா ஊறி இருக்கும். இதுக்கு நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி முதல்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், அப்புறம் வந்து அந்த ஸ்டார் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த பிரியாணி மசாலா, அதையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த இஞ்சி பூண்டுலேயே இந்த கறியை போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நல்லா கறி வதங்கினதுக்கப்புறமா இது பாருங்கள், தக்காளியும் போட்டு வதக்கணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா தேவையான ஒரு மிளகாத்தூள் போடணும். நம்ம எப்போதும் போல் அந்த தனியாத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா போட்டுப்போம். போட்டு இந்த மசாலா நல்லா இந்த மாதிரி ஆகணும். ஆனதுக்கப்புறமா நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடும். டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்தோம்னா அந்த பிரியாணி கறி சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு